பேச தெரியல. பேச தெரியாம என்னத்துக்கு அரசியல் இருந்துட்டு சாவடிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை, சாவடிக்கிறாரு. உண்மையில இந்த பதவி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கண்ணா. நான் ஒரு 6 மாதம் முதலமைச்சராக இருக்கேன். இந்த நாட்டுக்கு நல்ல வழி பண்ணுறான்னு பாருங்க. 6 மாதம் முதலமைச்சர் விஜயகாந்த் மாதிரி 6 மாதத்துல என்னென்ன தவறுல திருத்தி நான் செய்யலைன்னா என்ன வந்து தூக்கில் போட்டோம். இதே திமுக கொண்டாந்து நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் வச்சு என்ன தூக்கில் போட்டோம். இந்த 6 மாதத்துல ஓரளவு திருத்தி காட்டினா இல்லையான்னு பாருங்க. ஃபுல்லாக கிடையாது, அவ்வளோ திருத்தம். ஊழல் தலைவரை நீங்கள் தான், ஊழலில் ஊற்றுக்கண் நீங்கள் தான், ஊழலை விதைத்தவர் நீங்கள் தான். அது ரொம்ப முளைச்சி போச்சு. ரொம்ப ஆட்டி அசைக்கு வாழமா வெட்டி தான் குட்டிங்க எரியணும். கேட்டா தான் ஆகும். படிச்ச வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்குதா? கிடைக்குதா இல்லையா? பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல 5 கிலோமீட்டர்ல வேலை கிடைக்குதா? இல்ல இல்ல, எல்லாமே இல்ல. என்ன கிடைக்குது தெரியுமா? அப்படி வாசப்படியை தாண்டினா சாராயம் கிடைக்கும். இப்படி வாசப்படியை தாண்டினா திமுக சாராய மாடல் அரசில் மாடலா கடை. ஐயோ, ஒரு மாடலா இருக்கு. அந்தந்த ஏரியா வந்து தாதாக்கள் மூட முடியாது. ஏன்னா சண்டை வரும்ல, கமிஷன் போயிடும்ல, கட்டிங் போயிடும்ல, அங்கேருந்து வர்றது கந்து போயிடும்ல, விட மாட்டாங்க. எவன் செத்தா எனக்கு என்ன? நான் என்ன ஒன்னே ஒன்று கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். இவ்வளோ கோடி பணத்தை சேர்த்து என்னென்ன பண்ண போறீங்க? ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு? எல்லாம் செத்து போச்சு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போச்சு. அதான் 25 லட்சம் பால் பாயிண்ட் அது வெட்டி அப்புசுக்குன்னு ஊத்துருச்சு சசிகலா. அதுதான் கடைசி அந்த ஒரு சொட்டு பால் செத்தாலும் குடிக்க போறதில்ல. அது அப்படி வெட்டி ஊத்துனுச்சு பாருங்க. அதுதான் அந்த ஒரு சொட்டு பாலுக்காக. ஆனா அந்த அம்மா நல்லவங்க, அவங்களுக்கு தெரியாம நடந்துட்டு, தெரிஞ்சு நடந்துச்சு. தெரிஞ்சு அவங்கள மட்டும் நாங்க பாராட்டல, அவங்களே நாங்க பாராட்டல. ஏன் இதே இந்த கொடநாடுல வந்து இத்தனை ஏக்கர் நிலம் வந்துருக்கு, 50 வருஷமா உழைக்கிறாங்க. ஒரு உழைப்பாளிக்கு 100 குழி நிலத்தை கொடுத்தா அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்வாங்க. கொடுக்கல, அதையும் போய் கொள்ளையடிச்சுட்டு வந்த பாவங்க தான் இவங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் கொள்ள திமுக குழந்தை அண்ணா திமுக 2 பேரும் ஒன்று தான். இவர்களுக்கும் அவர்களுக்கும் வேற கிடையாது. இவங்க வந்து எப்படி அடிக்கிறது நூதனமாக கண்டெல்லாம் பிடிப்பாங்க, அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிடுவாங்க அண்ணா திமுக. இவர்களோட சிஷியர்கள் அவர்கள். திமுக வந்து குருமார்கள், அண்ணா திமுக சிஷியர்கள். அதனால சீக்கிரம் மாட்டிக்கிறது செய்ய தெரியாம. ஆனால் திமுக வந்து கில்லாடி. என்ன செஞ்சாலும் ஸ்பெக்ட்ரமா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், உரமா இருக்கட்டும், கூவமா இருக்கட்டும், என்ன பண்ணலாம் நாங்க மாட்டேன். நாங்க தெரியுமா, நாங்கள் முத்தமிழ் அறிஞர், நாட்டை வித்தவர், இது நம் முத்தக வித்தகர் பாருங்க. தவற தப்பா வருதுங்க. வித்தகர் அவருடைய மகன் அல்லவா நான். யார் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் செய்த சாதனைகள் என்னன்னு சொல்லணுமா? சொல்லுங்க 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 சார், சொல்லுங்க சொல்லுங்க அப்பா சொல்லுங்க. சொன்னா ஒரு நாள் போறாது. இதுதான் ஸ்டாலினோட பேச்சு. பேச தெரியல. பேச தெரியாம என்னத்துக்கு அரசியல் இருந்துட்டு சாவடிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை, சாவடிக்கிறாரு. உண்மையில இந்த பதவி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கண்ணா. நான் ஒரு 6 மாதம் முதலமைச்சராக இருக்கேன். இந்த நாட்டுக்கு நல்ல வழி பண்ணுறான்னு பாருங்க. 6 மாதம் முதலமைச்சர் விஜயகாந்த் மாதிரி 6 மாதத்துல என்னென்ன தவறுல திருத்தி நான் செய்யலைன்னா என்ன வந்து தூக்கில் போட்டோம். இதே திமுக கொண்டாந்து நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் வச்சு என்ன தூக்கில் போட்டோம். இந்த 6 மாதத்துல ஓரளவு திருத்தி காட்டினா இல்லையான்னு பாருங்க. ஃபுல்லாக கிடையாது, அவ்வளோ திருத்தம். நீங்கள் ஊழல் தலைவரை நீங்கள் தான், ஊழலில் ஊற்றுக்கண் நீங்கள் தான், ஊழலை விதைத்தவர் நீங்கள் தான். அது ரொம்ப முளைச்சி போச்சு. ரொம்ப ஆட்டி அசைக்கு வாழமா வெட்டி தான் குட்டிங்க எரியணும். லேட்டாக தான் ஆகும். நீங்கள் அண்ணன் வருவார் 2026 எங்கள் அண்ணன் சீமான் வருவார். எல்லாத்தையும் ஆணி அடித்த மரத்தெல்லாம் புட்டிங்க எரிஞ்சிருவார். சத்தியமாக நடக்குமா? இது நடக்கணும். நாங்கள்லாம் அவ்வளோ கோவமாக இருக்குமா, கோவமாக இருக்கு. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழலாமா? நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் வேலை வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க, வா வேலைக்கு வாடா ராஜேந்திரா கூப்பிடுவாங்க. இப்போ பிள்ளைங்களாம் தேடி போய் வாசலில் நிற்கிது. வேலை இல்லை. படித்த படிப்புக்கு வேலை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கம்மா, இருக்கா? படித்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்குதா இல்லையா? பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல 5 கிலோமீட்டர்ல வேலை கிடைக்குதா? இல்ல, எல்லாமே இல்ல. என்ன கிடைக்குது தெரியுமா? அப்படி வாசப்படியை தாண்டினா சாராயம் கிடைக்குது. இப்படி வாசப்படியை தாண்டினா திமுக சாராய மாடல் அரசில் மாடலா கடை. ஐயோ, ஒரு மாடலா இருக்கு. ஒரு பக்கம் மொத்தம் எப்படி
மது கடையை சொன்னா அண்ணனுக்கு 5-7 கடை இருக்கு, இவருக்கு ஒரு 10 கடை ஓடிக்கிட்டு கேள்விப்பட்டேன் நானு. ஆமா அதான் அவர் துடிக்கிறாரு கிடந்து, எங்கடா நம்ம கடைக்கு ஆப்பு வச்சிட போறாங்கன்ட்டு. ஒண்ணு ஊத்தி குடுக்கறது. எல்லாம் அரசு கடமா டாஸ்மாக் இந்த அம்மா ஆமா, அரசு வந்து மேல இருந்து அரசுங்கிறது வந்து திமுக அண்ணா மேல இருந்து யாரை இயக்குறாங்க, மேல செத்து மேல போனாங்கல்ல அவங்க அங்க இருந்து இயக்குறாங்க, அதுதான் அரசு. இவர்கள் வந்து சும்மா அப்புறாணி, ஒன்னும் தெரியாத அப்புறாணி இல்ல, ஒண்ணுக்கு உதவாக்கரைகள் சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு வந்து சாராய கிடைக்கும், சாராய ஆலைக்கோ இந்த கொள்ளைக்கோ கொலைக்கோ கற்பழிக்கோ எதுக்குமே சம்மந்தம் இல்லை. ஏன்னா இவர்கள் முதலமைச்சரே இல்லை, இவர்களோட ஆட்சி இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. சும்மா நாங்கள் விடாம பிடிச்சி வச்சிருக்கோம். அவ்வளோதான். எங்க அப்பா சுட்டாரு, அதை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம், பத்திரமா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சுட்டதை நாங்கள் விடாம பிடிச்சி வச்சிருக்கோம் மொழிய. அது அந்த நாட்டின் மீது பற்றோ பாசமோ மக்கள் மீது அக்கறையோ இந்த மணல் மீது அக்கறையோ ஆற்றின் மீது அக்கறையோ மண்ணின் மீது அக்கறையோ இந்த இல்லைன்னா மக்கள் மீது அக்கறை இருந்தாங்க அனகாபத்தில் இடிச்சு தூக்கியிருப்பாங்களா மக்களை? அனகாபத்தில் இடிச்சு தூக்கியிருப்பாங்களா? ரோட்ல விட்டுருப்பாங்களா? அதான் மக்கள் மேல. யாருமா ரோட்ல இருக்கா? எல்லாத்துக்கும் 350 சதுரடியில வீடு கொடுத்துருக்கோம்மா. என்ன பேசுற? போய் பாத்துட்டு வா. நீங்க வந்து வீடு கொடுத்துருக்கோம் சும்மா பேசுறாரு. 350 அடியில வீட்டை கொடுத்தீங்களே, அவங்க நடக்க ரோட்டை கொடுத்தீங்களா? ரோடு இல்லாமல பக்கத்துல அழுவுறாங்க பெண்கள். பாருங்கண்ணா, யூடியூப் தட்டுங்கண்ணா, நாங்க பாத்துட்டு வந்தேண்ணா. போய் பக்கத்துல போக்குவரத்து இல்லம்மா, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, மருத்துவமனை கிடையாது, விமான நிலையம் இல்ல. சொல்லுங்க, விமான நிலையம் யாருக்கு வேணும்? உங்களுக்கு தான் விமான நிலையம். நீங்க தனி விமான காலேஜ் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் இல்ல. அடுக்க தெரியுது. ஒரு குடி போகும் பொழுதேமா நாங்களாம் என்ன பார்ப்போம் தெரியுமா? ஸ்கூல் பக்கத்துல வீடு பார்ப்போம். ஏன் தெரியுமா? பிள்ளைங்க போயிட்டு வர்றதுக்காக. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேலைக்கு போகும்பொழுது அப்ப கொஞ்சம் நவுத்துவாங்க வேலையை. ஏன்னாக்கா இங்க 10 நிமிஷம்னா இங்க ஒரு 15 நிமிஷம். ஆண்கள் அப்படிதான் நகர்த்துவாங்க. பொண்ணு இந்த பக்கம் போவா. எல்லாருமே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி தான் வீடு பார்ப்போம். சொந்த வீட்டை வச்சுட்டு வாடகை வீட்டுக்கு போறோம்னா அதுதான் காரணம். இப்ப நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும், அது அலுவல் காரணமா வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. காரணம் வந்து போக்குவரத்து. இங்க ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்லாம அடிச்சு. அண்ணா, அவங்களே விரும்பி போறது வேற, அவர்களே விரும்பி காட்டுக்குள்ள கூட வாழலாம். நீங்க சொன்ன மாதிரி சுடு காட்டுக்குள்ள கூட வாழலாம், அது அவர்கள் விருப்பம், அவர் விருப்பம். ஆனா இப்படி தூக்கிட்டு போயிட்டு போடக்கூடாது. ஒரு வந்தான காட்டுல பேய் இருக்குல்ல, பேய் அது நடுற தூக்கிட்டு போய் போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்கி கொண்டு போட்டுட்டீங்கன்னா பெண்கள் அழுகுறாங்க, சத்தியமா அழுகுறாங்க, உண்மையா அழுகுறாங்க. நீங்க போயிட்டு வாங்க ஒரு தடவை அந்த பகுதிக்கு. 350 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் கொடுத்துருவாங்கன்றீங்கல்ல, அங்க பார்த்துட்டு வாங்க. போய் அழுகுறாங்க, சொல்றாங்க என் பசங்களாம் வேலைக்கு போகல, என் பேர பிள்ளை ஸ்கூல் அங்கே படிக்குது, நீங்க என்ன எப்படிமா போகிறது? 3.5 மணி நேரம் ஆகுது, போக முடியாது, போகிறதுக்கு பஸ் இல்லை, எங்கள்கிட்ட வண்டி இல்லை, பேர பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போய் 15 நாள் ஆச்சு, காலேஜ் அங்கே பக்கத்தில் படிச்சுதுங்க, போக முடியல, வேலைக்கு போக முடியல. என் பிள்ளை வேலைக்கு கிளம்புனாக்கா 8 மணி வேலைக்கு கிளம்ப முடியல, 4 மணிக்கு பஸ் இல்லை, பஸ் ரூட்டு இல்லை, பஸ்ஸே இல்லை. என்னென்ன மனசாட்சி இல்லாத வேலை? என்ன மனுஷனா மிருகமா? நீங்க எல்லா தடத்துலயும் பஸ் இருக்கு. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 150 பஸ் 350 பஸ் இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. எங்க காணொலியில தானே, திரையில தானே தொடங்கி வச்சிருக்காரு. திரையில தொடங்கினது அப்புறம் ரோட்ல வராது, வானத்துல வரும், ஆனா வராது. இல்லையா, நீங்க சொல்ற பஸ்லாம் மெயின் சிட்டி ரோடு அந்த மாதிரி இடத்துல தானே ஓடுது, கிராமத்துக்கும் போய் சேருதாங்கிறதானே கேள்வி. எல்லாம் போகுது. சந்துக்குள்ள மினி பஸ் எதுக்கு விடுறாங்க? இப்ப எங்க ஏரியா மினி பஸ் எல்லாம் பார்த்து வருஷ கணக்காச்சுனா ஜெயலலிதா அம்மா விட்டாங்க. இப்ப அது மாதிரி இப்ப மினி பஸ் நாங்க விட்டுருக்கோம். எப்போ? 4.5 வருஷம் கழிச்சு. அதெல்லாம் விட்டுருக்கோம். 4.5 வருஷம் கழிச்சு. இப்ப இந்த எலெக்ஷன் வருதுல்ல, இப்ப விடுவாங்க. இப்ப மினி பஸ் விடுவாங்க, முனியாண்டி விலாசு திறப்பாங்க, பீஃப் பிரியாணி விற்பாங்க, அப்புறம் சாராயம் இலவசமா கொடுப்பார்கள், அப்புறம் பெண்களை வச்சு சப்ளை பண்ண சொல்லுவார்கள், எல்லாம் செய்வாங்க. முடிஞ்சால் டான்ஸ் கூட ஆட சொல்லுவாங்க. இனிமேல் அந்த காபரெல்லாம் வைப்பாங்க, அந்த பாப்புலாம் வைப்பாங்க, இந்த கிளப் என்ன இது பேர், இந்த அதெல்லாம் கூட வைப்பாங்க, வச்சு செய்வாங்க. இதெல்லாம் ஏன்னா எலெக்ஷன் 26ல் மீண்டும் நாங்கள் 2.0 ஓ பெரிய ஓ போடுற மாதிரிங்க நாங்கள் அவங்களுக்கு போடுறோம். அந்த அம்மாவுக்கு என்னம்மா, அந்த அம்மா பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசுனா அவ்வளோதான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அம்மாவுக்கு ரொம்ப துக்கம் ஆயிரும். அதனால நான் அதுக்கு தான் அமைதியா இருக்கேன். ஏன்னா அவங்க அண்ணன் பேச
முடியாது, என்ன பேச சொல்றதுக்கு முடியாது? பதில் இல்ல. அவங்க அண்ணன் இருக்காரு, ஆ, ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். சீமான் அவர்கள். ம், அவர் பனை ஏறினார், விறுவிறுன்னு ஏறினாரு. எப்படி விறுவிறுன்னு ஏறினாரு? ஆ, கம்ப கட்டி ஏறி இருக்கட்டும். மாதிரி வச்சு ஏணியில ஏறினாரு. ஆ. அப்படி கூட ஸ்டாலின் ஐயாவால ஏற முடியல. ஏமா அவருக்கு அதான் சொல்லிட்டேன், 75 ஆரம்பத்திலே வயசுல, சொல்லிட்டேன். எங்க 75 அண்ணா வயசுல அப்படியாச்சும் ஏறினாரு. உங்க ஸ்டாலின் ஒரு படிக்கட்டு கூட ஏற முடியல. சட்டத்துக்கு புறம்பான செயல். வேற ஒரு சட்டம் வந்து மதுக்கடை சட்டத்துக்கு ஆமா, சட்டத்துக்கு உட்பட்ட அரசாங்கம் அது கிடையாது. ஜெயலலிதா அம்மா தான் எம்ஜிஆர் காலத்திலே அரசு உடைமை ஆக்கப்பட்டது. இது வந்து கல்லு வந்து இறக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இவர் கல்லு பனையில ஏறி இவர் கல்லை இறக்கிட்டு வந்தாருன்னா ஆ, அப்ப அது குற்றமா இல்லையா? முன்னாடி சொன்னீங்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம். பூரண மதுவிலக்கு படிப்படியா அமல்படுத்துவோம். படிப்படியா. நல்லா பார்க்கணும். 4.5 வருஷம் தானே ஆயிருக்கு, இன்னும் ஒரு படி கூட ஏற முடியல. 4.5 ஏறிட்டோம், பெரிய படி. 4 வருஷத்துல என்ன பண்ணி அதான் 4 வருஷத்துல அவன் 500 கடை மூடி இருக்கும், இன்னொரு 500 கடை மூட முடியாது. இது பழனி படிக்கட்டு மாதிரி. பழனி படிக்கட்டு இருக்க, அது மாதிரி பெரிய படிக்கட்டு ஏறி மாளாது. இவங்களால இறங்கவும் முடியாது. ஏன்னாக்க எல்லாரும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஒரு டாஸ்மார்க் வந்து அந்தந்த ஏரியா வந்து தாதாக்கள் மூட முடியாது. மூட முடியாது. ஏன்னா சண்டை வரும்ல, கமிஷன் போயிடும்ல, கட்டிங் போயிடும்ல, அங்கேருந்து வர்றது கந்து போயிடும்ல, விட மாட்டாங்க. எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் தாலி எடுத்தா எனக்கு என்ன, நீ சாப்பிட்டா சாப்பிடல பட்னியா கிடந்தா எனக்கு என்ன, உன் வீட்டை இடிச்சு ரோட்டில் நின்னா எனக்கு என்ன. நான் அப்படி தான் இருப்பேன். எங்களுக்கு வந்து பணம் இருக்குது, நாங்கள் இருப்போம். முடியலையா வெளிநாட்டுக்கு போவோம், செய்வாங்கம்மா அவங்க. இது வந்து எப்படின்னா கொடுங்கோலாட்சி பேர். இந்தாம்மா, சும்மா ஏதோ நாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச மாதிரி நீ பேசுற. இது நியாயம் இல்ல. மனுஷன் தானே ஆட்சி பண்றாரு. உங்க மனுஷன் தானே ஆட்சி நான் என்ன கேக்குறேன்னா, மனுஷனா இருந்தால் கொஞ்சமாச்சு ஈவிதி இறக்கம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்கணும். நான் என்ன பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லம்மா, சொத்து மட்டுமே வாழ்க்கை இல்லை. மனிதனும் வேணும். ஒரு பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், பேரன் வேணும், பேத்தி வேணும், மாமியார் வேணும், மாமனார் வேணும், அம்மா வேணும். இவ்வளவு இருந்தாலும் குடும்பம். சாராயம் மட்டுமே இருந்தா போதும் வாழ முடியாது. அது வாழ்க்கை கிடையாது. ஓட்டு வாங்க மட்டும் வர்றீங்கல்ல, வீடா வர்றீங்கல்ல, 2000 தர்றீங்க, 4000 தர்றீங்க, ஓட்டுக்கு 5000 தர்றீங்கல்ல, அப்ப மக்களை தெரியுது இல்ல தமிழ்நாடு முழுக்க என்னென்ன சொந்துக்குள்ள எந்த பொந்துக்குள்ள இருக்கான்னு தெரியுது இல்ல. தட்டி படிக்கட்டு ஏறி போய் கூப்பிடுறீங்க. பாத்ரூம்ல அம்மா குளிச்சுக்கிட்டு தானே வெளியில நிக்கிறாங்க. எப்படா குளிச்சுட்டு வரும்? போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சுண்ணா. சரி சீக்கிரம் வர சொல்றா. ஏய் சீக்கிரம் வாமே, ஐயா நிக்கிறாரு. எந்த ஐயா நிக்கிறாரு? கொய்யா நம்ம எம்எல்ஏ ஐயா நிக்கிறாரு. வரேன். அந்த மாதிரி குளிச்சுட்டு வர்றதுக்கு நிக்கிறாரு. 2000 கொடுக்கறதுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு. அப்ப தெரியுதா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வாழ்றாங்கன்னு? இப்போ ஓட்டு வாங்கி முதலமைச்சர் தெரியலையா? உங்க அப்பா தானே இருந்தாரு, 5 முறை ஆட்சி பண்ணார்ல, அவரு கூட இருந்தீங்கல்ல, மேயரா இருந்தீங்கல்ல, துணை முதலமைச்சரா இருந்தீங்கல்ல. அப்ப தமிழ்நாடு நம்மளுக்கு சுத்தி இருப்பீங்கல்ல. எந்தெந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க தெரியும்ல, யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும்ல. தீருங்க. ரொம்ப செய்யணும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒண்ணு கூட தீரணுமா? அதிகம் புற்றுநோய் மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா வளர்ந்துருச்சே ஒழிய எதுவுமே சரி பண்ணல. அதுதான் இப்ப எனக்கு கோவம் வர்றதுக்கான அதுதான். இப்ப நான் பேசணும்னா எனக்கு ஸ்டாலினுக்கு சண்டையா இல்லையா? சொத்த ஸ்டாலின் குடும்பம் பிடுங்கிச்சா? இல்ல வந்து என் வீட்டுல இருந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்க நான் ஆசைப்படுறேன் இல்ல. நாங்க வந்து டெய்லி நடக்கிறோம், பார்க்கிறோம், பேசுறோம், கண்ணால பாக்குறோம், அவலங்களை பாக்குறோம். எங்களுக்கு பொறுக்க முடியல. அந்த கோவம் தான் அப்படி கத்துறேன். அதான் கத்துறேன். வீட்டுல திட்டுறாங்க என்ன, ஏண்டி போய் இப்படி கத்துறன்னு கேக்குறாங்க. என் பொண்ணு கேக்குறா, ஏண்டி இப்படி கத்துற? போய் கத்தி ஒரு நாளைக்கு பாண்டு போயிடப்படி வடிவேல் மாதிரின்றான். ஐயே வடிவேல் போயிட்டாரா? அது ஒரு படத்துல போவார்ல, ஆணு கத்தி போயிடுவாரு. அவர் எங்க எப்ப போவாரு? ஒரு படத்துல வடிவேல் வந்து ஆட்டு போயிடுவார், அப்படி 2 கால் நட்டு போயிடுவார். இப்படி அதே மாதிரி போயிடப்படி கலாய்க்கிறாளுங்க. என்ன காரணம்? வந்து கோவம். நம்ம வந்து உள்வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எல்லாரும் நல்லா பார்த்துட்டோமா? இதுல வந்து இன்க்ளூடிங் என் குடும்பமும் தான். என் பொண்ணு கூட இன்னைக்கு வெளியில போ பயந்துதான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு பைக்ல போறா, பார்த்து போ, பொறுமையா போடி, ஓரமா போமா. என்னம்மா எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? இல்ல சுவி எல்லாம் குடிச்சு வருவானுங்க, பார்த்து போ, சரிம்மான்ட்டு போறா. பேத்திங்கள்ட்ட சொல்றது. தனியா எங்க பேர பிள்ளைங்களை வெளியில அனுப்புறதே இல்லை. என் பிள்ளைங்க இந்த கேட்டு கதவு எல்லாத்தையும் லாக்கில் தான் இருக்கும் எப்பவுமே. எங்க வீடு அவ்வளோ பயம். ஏன்? பேர பிள்ளைங்களுக்கு பயம் இல்லை. நாடு சரியில்லைம்மா, நடக்குதுல்ல நிறைய பிரச்சனைகள். நிறைய பிரச்சனை பார்க்குறோம்ல.
பார்க்க வீடு பூந்து வெட்டுறான், வீடு பூந்து ஆசிட்டை ஊற்றிட்டு போயிடுறான், வீடு பூந்து தூக்கிட்டு போயிடுறான், பெண்களை டியூஷனுக்கு போனால் தூக்கிட்டு போயிடுறான், ஸ்கூலுக்கு போனால். இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதனால எங்களுக்கு கோவம் வருது. நாங்கள் அவங்களோட வாழ்கிறோம், அவர்களில் ஒருவராக வாழ்கிறோம், அதனால கோவம் வருது. உங்களுக்கு வரல. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை சுற்றி கண்ணாடி வேலி போட்டு உட்காந்துருக்கீங்க, உலகத்தை பார்க்கல. பாருங்க பாருங்க, மக்களை பாருங்க, நாட்டை பாருங்க. இன்னொரு 6 மாதம் பட்டதை பட்டோம், இன்னும் கொஞ்சம் பட்டுக்கிறோம். அடுத்த 26 எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் ஆட்சிக்கு வராரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து செஞ்சார் கோட்டையிலே போய் அப்படி கொடியை ஏற்றுவார், முதலமைச்சர். ஆனால் பாருங்க இந்த நாடு நல்லா ஆகுதா இல்லையான்னு அப்போ வந்து நான் பேட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு.